صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا ودعاءنا وتمم تغفر أعمالنا وتوفنا مع الأبرار برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين آمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب الصلاة. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم الفرقان يوم التقى الجمعان. صدق الله مولانا العظيم. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அல்லாஹ்வும் பெரும் கிருபையாலும் பாக்கியம் நிறைந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய இரவு பகல்களில் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை செய்வதற்கான ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து பேர் அருளாக நமக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மகத்துவம் வாய்ந்த இஸ்லாமிய எழுச்சியினுடைய இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த இரவை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது யௌமுல் ஃபுர்கான் யௌமுல் தகல் ஜமாஅத், குர்ஆன் இறங்கிய அந்த இரவை அல்லாஹ் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியம் எது அசத்தியம் எது, யார் உண்மையாளர்கள் யார் பொய் உரைக்கக்கூடியவர்கள், யார் ஈமான்தாரிகள் யார் இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை பிரித்து அறிவிப்பதற்காக ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனித சமுதாயத்தினுடைய ஈடேற்றத்திற்காக நாம் குர்ஆனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி, இந்த இரவிலே நடந்த, இந்த நாளை முன்வைத்து நடந்த அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யௌமுல் ஃபுர்கான் யௌமுல் தகல் ஜமாஅத், யார் உண்மையாளர்கள் யார் பொய்யுரைக்க கூடியவர்கள், யார் ஈமான்தாரிகள் யார் இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவித்த நாள் பத்ருடைய நாள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய தினத்தை பொறுத்து அதை முன்வைத்து அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதானுடைய பிறை 17 வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 2வது ஆண்டிலே இஸ்லாத்தினுடைய மகத்தான எழுச்சியான ஒரு நிகழ்வாக இஸ்லாத்தின் முதல் போர் பத்ருடைய போர் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மகத்தான இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே அறிய வேண்டிய அற்புதமான வரலாற்று நிகழ்வாக பத்ருடைய நிகழ்வு இருக்கின்றது. நாமும் அறிய வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த வரலாற்று நிகழ்வை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இஸ்லாத்துக்கு எதிரான பெரும் சூழ்ச்சிகள், குறிப்பாக நம்முடைய நாட்டிலே ஈமான் கொண்ட மக்களுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய பலவிதமான அத்துமீறல்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல முழுமையான ஈமானிய மனோநிலையில் உள்ள ஒரு ஈமான்தாரியினுடைய ஈமான் கூட தடுமாற்றத்துக்கு வரலாம். என்னடா நாம ஹக்கில் இருக்கோம், நம்ம முஸ்லிம்களாக இருக்கோம், உண்மையான மார்க்கத்திற்கு நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வருது, ஈமான்தாரிகளுக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வருகின்றது, பலவிதமான நெருக்கடிகள் பள்ளிவாசல்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வட இந்தியாவிலே பெரும் பெரும் அட்டுழியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. நாம சத்தியத்துலதான் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் உண்மையிலே இது போன்ற இந்த வரலாற்று நிகழ்வுகளை அறியும் பொழுது அல்லாஹ் இருக்கின்றான். நிச்சயமாக இந்த உம்மத்தை அல்லாஹ் கைவிட மாட்டான். என கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீன் என்பது, மார்க்கம் என்பது இதிகாசங்களோ கட்டுக்கதைகளோ காவியங்களோ புராணங்களோ நிச்சயமாக இல்லை.
அத்தனையும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த நினைவலைகளை இன்றைக்கும் அந்த புனித பூமிகள் சுமந்து கொண்டிருக்கின்றது. பத்ர் என்பதாக சொல்லும் பொழுதே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இதற்கு முன்னதாக பல சந்தர்ப்பங்கள்ல இதே ரமதானுடைய மாதத்திலே பிறை 17 பத்ருடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனா எப்போ உம்ரா செல்வதற்கான பாக்கியம் கிடைத்ததோ, அந்த உம்ராவிலே பத்ருடைய மைதானத்திற்கு செல்வதற்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததோ, பத்ருடைய நிகழ்வுகள் அத்தனையும் தத்ரூபமாக உள்ளத்திலிருந்து பார்வைகள் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கு. பத்ரு ஷுஹதா ஸ்ட்ரீட் என்பதாக சொல்லி அந்த தெருவுக்கே, அந்த பாதைக்கே ஷுஹதா தெருக்கள் என்பதாக போட்டு கிட்டத்தட்ட பத்ரிலே ஷஹீதான 14 ஷுஹதாக்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டது. பத்ர் என்பதாக சொன்ன ஒரு பெரிய மைதானம் மட்டுமல்ல, பத்ரில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த அந்த கிணறுக்கு பேர் தான் பத்ர். அந்த மைதானம் இரவு நேரமாக இருந்ததால் பெருசாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கு நின்றும் அங்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அந்த ஷுஹதாக்களுக்காக துஆ செய்யப்பட்டது. எனவே இது வெறும் கட்டுக்கதைகள் அல்லது இதிகாசங்கள், புராணங்களில் வரக்கூடிய கதைகள் என்பதாக சொன்னா இப்படிப்பட்ட அத்தாட்சிகள் இங்கு இருக்காது. பத்ர் நடந்தது, அங்கு ஷுஹதாக்கள் ஷஹீதாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த பத்ர் கிணறிலே மக்காவினுடைய 24 பெருங்குண்ட தலைவர்களுடைய சடலங்கள், அந்த மையத்துகள் அதுல போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக வெற்றிக்கு பிறகு அந்த கிணற்றுக்கு அருகாமையில் நின்று பேசினார்கள். இன்னும் அந்த சுவடுகள் அப்படியே அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே நாம சத்தியத்துல தான் இருக்கோம், அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கின்றான். நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கு. அதனால் எதிரிகளினுடைய கொஞ்சம் அந்த கரங்கள், அவர்களுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டு உலகத்தினுடைய அசத்தியம் மேலோங்கும், ஆனால் இறுதியிலே சத்தியம் தான் வெல்லும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு தான் பத்ருடைய அந்த வரலாற்று நிகழ்வுகள். முழு போருடைய அத்தனை விஷயங்களையும் வரலாறுகளையும் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால் ஒரு யுகமே ஆனாலும் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். எனவே நமது படிப்பினைக்காக சில வரலாற்று நிகழ்வுகள் இங்கு நினைவுபடுத்தப்படுகிறது. கொஞ்சம் நேரம் தாமதமாகவும் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாற்று உணர்வுகளை நாம பெற வேண்டும். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அந்த ஷுஹதாக்கள் இந்த தீனை மேலோங்க செய்தார்கள். கொஞ்ச நேரம் நாம் நம்முடைய நேரத்தை தியாகம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பத்ருடைய போருடைய நிகழ்வுகளை அறிவதற்கு முன்னதாக பத்ரோடு சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் அரங்கேறிக்கின்றது. அது அனைத்துமே பத்ரு போரோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. முதல் கட்டமாக நபி அவர்களுக்கு முதலாக வஹி இறங்கியது சூரா அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி அருளினான். அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் காபத்துல்லாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார். நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தது கிட்டத்தட்ட மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒரு 7 பேர், அபு ஜஹல், உமையா, ஊத்துபா, உக்பா, ஷைபா, வலீத், இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 7 தலைவர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுல தொழுதுட்டு இருக்காங்க. நபி அவங்க நீண்ட சஜிதா, நீண்ட கியாம், நீண்ட ருக்குவில ஈடுபடுவார்கள். நபி அவங்க சஜிதால இருக்கும் பொழுது அபு ஜஹல் சொன்னா, இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கார், தொழுதுகிட்டு இருக்கார். இப்போதுதான் இந்த தெருவுல இந்த மனிதருடைய வீட்டுல ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டுச்சு. அதனுடைய குடல்களும் அதனுடைய அந்த ஜவ்வுகளும் அதனுடைய அசுத்தங்கள் எல்லாமே அங்க பெரிய குவியலாக இருக்கு. உங்கள யாரு தயார் அதை அப்படியே கொண்டு வந்து இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அப்படியே போடணும். அவங்க சஜிதால இருக்கும்போது அதை அப்படியே போடணும். ஒன்னு அவர் மூர்ச்சியாகணும், அல்லது அந்த அசுத்தங்கள் முழுவதும் அவர் உடல்ல பட்டு அதை பார்த்து நாம் கேளிக்கையாக நாம் கைத்திட்டி கை கூப்பி சிரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. கடைசியாக அந்த இடத்துல உக்பத் இப்னு அபி முஹைஸ் என்பதாக சொல்லக்கூடிய ஒருவன் எந்திரிச்சான், நான் அதை செய்யறேன். வரலாற்று வல்லுநர்கள் எழுதுறாங்க, இந்த உம்மத்திலேயே ஆக மிகப்பெரிய துர்பாக்கியவான், ஆக மிகப்பெரிய மோசமானவன் யார் என்பதாக சொன்னால் இந்த செயலை செய்த உக்பத் இப்னு அபி முஹைஸ் தான். எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை ஒருவன் கொண்டானோ அவன் ஆக மனிதர்களிலேயே கேடுகெட்டவன், அதே போல நபியின் மீது இந்த ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து போட்ட இந்த உக்பத் இப்னு அபி முஹைஸும் மனிதர்களில் மிக மோசமான என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உக்பத் இப்னு அபி முஹைஸ் அங்கு போய் அந்த ஒட்டகத்தினுடைய குடல், அந்த கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதால இருக்கும் பொழுதே அவர்கள் மீது வந்து கொண்டு வந்து கொட்டப்பட்டது. நம்ம இங்கதான் இதைதான் விளங்கணும். நபி அல்லாஹ்வுடைய இறை தூதர்,
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி இறங்கி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். இப்ப எவ்வளவு சோதனைகள். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன சோதனைகள், கொஞ்சம் சின்ன அழுத்தங்கள், சின்ன எதிர்ப்புகள், அழிவுகள் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமான் சந்தேகத்துக்குரியதாக ஆயிடுது. நம்ம ஹக்கில தான் இருக்கமா, அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு போயிடுது. நான் நபி அவர்கள் எவ்வளவு பெரிய சோதனை, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நபியின் மீது அசுத்த கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுது. சாதாரணமானதல்ல. ஆட்டுக்குடல் சின்னதாக இருக்கும், மாட்டுக்குடல் கிட்டத்தட்ட குர்பானி கொடுக்கும் போது பார்த்திருக்கும் 10 கிலோ 8 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒட்டகத்தினுடைய குடல் அதை விட அதிகம், குறைஞ்சபட்சம் 20-30 கிலோ அந்த ஒட்டகத்தினுடைய குடலே இருக்கும். அவ்வளவு வெயிட்டான அந்த குடலை கொண்டு வந்து போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதாவிலே இருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இதை அறிவிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கா தலைவர்களும் குறைஷிகள். நான் சாதாரண ஒரு ஆட்டு இடையன், நான் வேறு குலத்தை சார்ந்தவன். குறைஷிகள் போய் காப்பாற்றலாம், குறைஷிகளுக்குள்ள அடித்துக் கொள்ளலாம். ஆனா வழியில இடையில யாராச்சும் சாதாரணமான முறையில் அன்றைக்கே இந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, குல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அது அத்தனையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடைத்தறிந்தார்கள். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் உள்ள போய் ஏதாச்சும் தொட்டு இருந்துன்னு சொன்னா என் கதையை முடிச்சிருப்பாங்க. எனவே செய்வதறியாமல் நான் திகைத்து போயிருந்தேன். நபி அவங்க சஜிதாவில் அப்படியே இருந்தாங்க. ஓடோடி போனேன், வீட்டுக்கு போனேன். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளை, அவங்களிடத்துல சொன்னேன் இது போல நிகழ்வு நடந்துருச்சுன்னு சொல்லி. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த சிறுமியாக இருந்தாங்க, ஓடோடி வந்தாங்க. நிலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அசுத்தங்களையும் அப்புறப்படுத்தினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்ச்சாங்க. அழகான முறையில அத்தனை ரக்காயத்துகள் எத்தனையோ தொழுது முடிச்சு அதுக்கப்புறம் எதிர்ச்சாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா நேரடியாக அந்த குறைஷி தலைவர்களை போய் பார்த்துட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போயிட்டாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவெல்லாம் செஞ்சுட்டு அவங்க எந்திரிச்சு வந்தாங்க. எந்திரிச்சு வந்து அந்த குறைஷிகள் இடத்துல போய் நின்னுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலைக பி குறைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை சும்மா விட்டுடாதே. அல்லாஹ் எனக்கு பெரும் துன்பத்தை கொடுத்துட்டாங்க, இவர்களை சும்மா விட்டுடாதே. இன்னொரு ரிவாயத்திலே அந்த அங்க இருந்த அத்தனை பெயர்களையும் சொல்லி சொன்னாங்க. அலைக பி அபி ஜஹல், அலைக பி உத்பா, அலைக பி உக்பா, அலைக பி உமையா, அலைக பி ஷைபா, அலைக பி உமர் இப்னு அபி முஹைஸ் என்பதாக சொல்லி யா அல்லாஹ் இவர்கள் யாரையும் சும்மா விட்டுடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. இது ஒரு நிகழ்வு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்துர் ரஹ்மான் மிக அற்புதமான ஒரு சூரா. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அந்த சூரா இறங்கிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அந்த சூராவை காபத்துல்லாஹ்வுல போய் நின்னு ஓதணும். ஆனா அன்னைக்கு சூழல் அப்படி அல்ல. காபாவில போய் நபி அவங்க நின்று தொழுதுக்கே நபிக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா, வேற யாராச்சும் போய் நின்று ஓதுறது தொழுதா இருந்தா பெரும் நெருக்கடிகள், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழல். எனவே தாருல் அர்கம் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுல மஷூரா நடக்குது, யாரு போய் அங்க சூரத்துர் ரஹ்மான் ஓதணும், அல்லாஹ்வுடைய உத்தரவா இருக்கு. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தான் எந்திரிச்சாங்க. நபி அவங்க அமைதியா இருந்தாங்க, வேற யாராச்சும் தயாராகும்னு சொன்னாங்க. நபி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, யாரும் எந்திரிக்கல. 2வது முறையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தான் எந்திரிச்சாங்க. நபி அவங்க அவரை உட்கார சொல்லிட்டு வேற யாராச்சும் தயாராகும் சொன்னாங்க. 3வது முறையும் கேட்கும் போது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தான் எந்திரிச்சாங்க. ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நல்ல காரி, சிறந்த நினைவாற்றல் உடையவராக இருந்தாலும் ஆனா அவங்க ரொம்ப பலகீனமான ஒரு சஹாபி. ஆள் வயது உடைய வாலிபராக இருந்தாலும் தோட்டத்துல ரொம்ப சின்ன பையன் போல இருப்பாங்க. எந்த அளவுக்கு சின்ன வரலாற்றுகள் இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல வேகமாக காத்து அடிச்சதுல அவங்க பறந்து போய் கீழே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பலகீனமான சஹாபி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. எனவே அங்க போய் அவங்களுக்கு மத்தியில் நின்று ஓதனா இவருக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி நபி அவங்க அதை வேணான்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் யாரும் தயாராகாதனாலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தான் போனாங்க. ஆரம்பிச்சாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் சொன்னதுதான் தாமதம். அங்குமாக இருந்த அத்தனை குறைஷி காஃபிர்களும் தாவி அவங்களை அடிச்சாங்க. கடைசியாக அபு ஜஹல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கி ஒரு அடி அடிச்சான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களுடைய காது அப்படியே அருந்து கீழே விழுந்துருச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா காது ரத்தம் சொட்ட காது அருந்த நிலையில நபி அவங்களை வந்து பார்த்தாங்க. நபி அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் அதனாலதான் சொன்னேன் உங்களை போக வேணான்னு சொல்லி. அந்த நேரத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் வந்தாங்க, பார்த்துட்டு சிரிச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நிலையை பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிரிச்சாங்க. நபி அவங்க கேட்டாங்க, என்னுடைய தோழர் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு காயத்தோடு துடிச்சிருச்சுக்கிட்டு இருக்கார், நீங்க போய் சிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த சிரிப்புக்கான அர்த்தம் யா ரசூலுல்லாஹ்,
பின்னால் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது இரண்டாவது நிகழ்வு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக மூன்றாவது நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குப்பி, அவங்க மாமிமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரோடு பிறந்த ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பிற்காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அவங்களுடைய கனவு, அவங்களுக்கு ஒரு நாள் இரவு கனவு வருகின்றது. அந்த கனவுல யாரோ ஒருவர் மக்காவுக்கு வெளியிலிருந்து உள்ள வருகின்றார். ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலையிலே, உடல் முழுவதும் ஒட்டகத்தினுடைய அந்த ரத்தங்கள் படிந்த நிலையிலே, தலைவிரி குலமாக ஜபலே அபி குபைஸ் அந்த மலையின் மீது ஏறி நின்று மக்காவுக்கு ஆபத்து வந்து விட்டது, மக்காவுக்கு ஆபத்து வந்து விட்டது என்பதாக சொல்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு காபாவுக்கு மேல ஏறினார். திரும்பவும் அதே வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த கனவு பத்தி யார்கிட்டயாச்சும் சொல்லணும், யாருகிட்ட சொல்றது? எனவே தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க. எனவே தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க நடந்த நிகழ்வு சொன்னாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டுட்டு, சரி இருக்கட்டும், இது என்னன்னு தெரியல, ஆனா குறைஷிகளுக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு. இதுக்கு பிறகும் நபி இவங்க வெறுத்தாங்க, எதிர்த்தாங்கன்னு சொன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக அச்சுறுத்தல் அமையும். எனவே இதை யாருகிட்டையும் நீ சொல்லிடாத, வெளியே போய் சொன்னா நம்மள ஏதாச்சும் கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இதை யாருகிட்டையும் சொல்லிடாத சொல்லி தன்னுடைய சகோதரி இடத்துல சொல்லிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய உத்பா, ரொம்ப நெருங்கிய நண்பர், ஆனா குறைஷிகளுடைய தலைவர்கள் ஒரு ஆளா இருந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நண்பன் இடத்துல மட்டும் இது பேர் வந்து சொன்னாங்க, இது போல என்னுடைய சகோதரி கனவு கண்டாங்களாம், யாரோ ஒருத்தர் மக்காவுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, கனவுல இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த நிகழ்வை உன்னோட வச்சுக்கப்பா, யாருக்கிட்டையும் சொல்லிடாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எல்லா காலத்திலும் இதான் பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விட்டா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டு இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத ரகசியம் சொன்னாதான் அது ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சோம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரிக்கு நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து தான் நண்பரிடம் சொல்லிட்டார். நண்பர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அண்ணன் உக்குபாவுக்கு சொல்லிட்டார். உக்குபா ஷைபாவுக்கு சொல்ல கடைசியா முழு மக்காவுக்கும் பரவ வச்சு அபுஜஹலுக்கும் இந்த தகவல் போச்சு. எனவே அபுஜஹல் வேகமாக குதிரைகளை ஓட்டிக்கிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தேடி பார்த்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தவாஃப்ல இருந்தாங்க, தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓ அப்பாஸே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அபூஹஜல். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்னன்னு சொல்லி கேட்டான். இதனால் வரைக்கும் பனு ஹாஷிமுடைய குடும்பத்துல, குறைஷி குலத்துல அப்துல் முனாஃபுடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்களுக்கு தான் வஹி வரங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பொம்பளைங்களுக்கும் வஹி வரதா? பொம்பளைங்க எல்லாம் இப்ப நபி ஆயிட்டாங்களா? பொம்பளைங்களை எல்லாம் அல்லாஹ் நபி அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக ஒரு கேலி செய்யக்கூடிய அமைப்புல அவன் பேசிட்டு போயிட்டான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்த அவங்களுக்கும் தெரிய வருது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு வீட்டு பெண்கள் கண்டிக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குலத்தை பத்தி இவ்வளவு கேவலமா அபூஜஹல் பேசிட்டு போயிருக்கான், நீ என்ன கேட்டுட்டு சும்மா வந்திருக்க, அவனை ஒரு கை பார்த்திருக்கலாமல், இல்ல பதிலாச்சு சொல்லி இருக்கலாமல். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தவாஃப்ல இருந்தேன், அவன் இடையில வந்து பேசினா, திரும்ப நான் பதில் சொல்லலாம்னு நினைச்சு அவன் போயிட்டான், சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது நான் கண்டிப்பாக அவனுக்கு நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இது மூன்று நிகழ்வுகள். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. சிரியாவில் இருந்து அபு சுஃபியான் அவர்களும் பிற்காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. அபு சுஃபியானுடைய தலைமையில ஒரு பெரிய வாணிப கூட்டம், வியாபார கூட்டம் சிரியாவில இருந்து மக்காவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எனவே அவர்களை நாம் வழிமறைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வரணும். இங்க நபி அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக சஹாபாக்களை கூப்பிடல, மாறாக அந்த வியாபார கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபார பொருட்களும் மக்கா முஹாஜிரின்களுடைய சொத்து. ஈமானுக்காக அத்தனையும் தங்களுடைய சொத்து, செல்வம், வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கா முஹாஜிரின்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. எனவே வந்த முஹாஜிரின்களுடைய சொத்துக்களை தான் மக்காவாசிகள், குறைஷிகள் அபகரித்துக் கொண்டாங்க. அந்த சொத்து தான், அதுதான் வியாபார பொருட்களாக சிரியாவிலிருந்து மக்காவுக்கு பெரும் கொண்ட குவியலாக வருது. எந்த அளவுக்கு சொன்னா, கிட்டத்தட்ட 1000 ஒட்டகத்துல 50,000 தீனார் மதிப்புடைய பொருட்கள் வருகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக சாதாரணமான தொகை அல்ல, 50,000 தீனார். ஒரு தீனார் என்பது 4 கிராம் தங்கத்தினுடைய அளவு.
4 கிராம் தங்கம், கிட்டத்தட்ட அரை பவுன், 1 தீனார், 50,000 தீனாருடைய பொருட்கள் ஒட்டகத்துல எடுத்துக்கொண்டு வரப்படுது. ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க, நம்முடைய சொத்து இங்க ஏழை முஹாஜிர்கள் ஒவ்வொருத்தரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உடுத்துவதற்கான ஆடைகள் கூட இல்ல, ஆனா அவங்களுடைய சொத்துக்கள் தான் இங்கு கைமாற்றப்பட்டு கொண்டிருக்கு. எனவே நாம போனோம்னு சொன்னா அவங்களை தடுத்து நிறுத்தி அந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம், யாரெல்லாம் தயார்? ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நபி அவங்க கேட்டாங்க. அங்கு தொழுகைக்கு வந்திருந்த சஹாபாக்கள் எல்லாருமே தயாராயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 313 பேர். ஒரு வியாபாரம் கூட்டத்தானே, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்கள வழிமறிச்சு அவங்கள தடுக்கிறதுனால நமக்கு என்ன பெருசா நஷ்டம் ஏற்பட்டு போயிடுது. எனவே யார சொல்லலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. 313 பேர் தொழுகைக்காக வந்தவங்க. பெருசாக ஏற்பாடுகள் இல்லை, பல பேர் இடத்துல வாட்கள் கூட கிடையாது, குதிரைகள் வாகனங்கள் கூட இல்லை, சாதாரணமாக நடந்து வந்துட்டாங்க. இந்த செய்தி அபு சுஃபியானுக்கு தெரிஞ்சிருச்சு. வந்த உளவாளி அபு சுஃபியான் வரக்கூடிய தகவலை நபி அவர்களுக்கு ஒரு உளவாளி தான் வந்து சொன்னார். உளவாளி வந்து சொல்லி நபி அவங்க இப்படி ஒரு சிறு படையோடு வந்துகிட்டு இருக்காங்கன்ற தகவல் அபு சுஃபியான் அறிந்து கொண்டார். காரணம் என்னன்னு சொன்னா, அபு சுஃபியானும் சாதாரணமான ஆள் அல்ல, ராஜதந்திரியான ஆள், மிகப்பெரிய திட்டங்களை வகுக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய கூட்டுத்தார்களோடு வியாபார பொருட்களோடு முகாமிட்டு இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு ஒட்டகத்தினுடைய சாணம் இருந்துச்சு. அந்த சாணத்தை எடுத்து பார்த்துட்டு சொன்னால், இந்த ஒட்டகத்தினுடைய சாணம் மக்காவாசிகளினுடைய ஒட்டகத்தின் சாணம் அல்ல, இது மதினாவாசிகளுடைய, மதினாவில வளரக்கூடிய பேரித்தம்பல இலைதலைகளை சாப்பிட்டு வளரக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய சாணம். யாரோ ஒரு உளவாளி நம்மள வந்து இங்க நோட்டமிட்டு போயிருக்கார், எனவே இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து, எனவே இங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்போதே தகவல் வருகிறது, இது போல நபி அவர்கள் நம்மை வழிமறைத்து நம்முடைய பொருட்களை எடுத்து செல்வதற்காக ஒரு கூட்டத்தோடு வந்திருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்ச உடனே அபு சுஃபியான் தன்னுடைய வழித்தடத்தை மாத்திக்கிட்டார். வேறு வழியாக மக்காவுக்கு செல்வதற்கான அந்த பயணத்திட்டத்தை அமைச்சுக்கிட்டார். கூட்டத்தில் இருந்த லம்லம் கிஃபாரி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அடிமை இடத்துல ஒரு குதிரையை, வேகமாக ஓடக்கூடிய குதிரையை கொடுத்து, காசை கொடுத்து, நீ வேகமா போய் மக்காவில இது போல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நம்முடைய வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வராங்க அப்படின்ற தகவலை மட்டும் சொல்லிட்டு ஆளை அனுப்பிச்சுட்டு அபு சுஃபியான் வேறு வழியில, வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டான். வேகமாக வந்த அந்த லம்லம் கிஃபாரி மக்காவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல தான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எனவே தன்னுடைய குடும்பத்தை பத்தி, பெண்களை பத்தி தப்பா பேசி அபுஜஹலுக்கு சரியான பதில் கொடுக்கணும், அவனை தண்டிக்கணுன்றதுக்காக அவனை தேடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவன் கிடைச்சான். அந்த நேரத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவனை சந்திச்சு அவனிடத்துல பதில் பேசலாம் வாய் எடுக்கும் பொழுது, இந்த லம்லம் கிஃபாரி தூரத்திலிருந்து மக்காவுக்கு ஆபத்து வருகிறது, மக்காவுக்கு ஆபத்து வருகிறது, மக்காவாசிகளை எச்சரிக்கையா இருங்க, இது போல அபு சுஃபியான் அவர்கள் அனுப்பி வச்சாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை அபு சுஃபியானை தாக்குவதற்காக, நம்முடைய வியாபார கூட்டத்தை தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை செய்தியை அறிவிப்பு செஞ்சுட்டே போயிட்டார். ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்ட கனவு உண்மையாயிடுச்சு. ஆனா பேசுவதற்கான சந்தர்ப்பம் அபுஜஹலுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் கிடைக்கல. எனவே படை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அபுஜஹல் பகிரங்கமாக ஏலான் செஞ்ச, எல்லாமே கிளம்புங்க, இன்னைக்கு ஒரு வழி, இதுதான் நமக்கான சந்தர்ப்பம், எனவே இந்த சந்தர்ப்பம் நாம சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும், வரக்கூடிய முகமதுடைய கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், வீட்டுல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருமே கிளம்புங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கிளம்பினாங்க. அதுல உமையா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எஜமான், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிய அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எவ்வளவு போய் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது அவன் சொன்னான், என்னிடத்துல பிலால் ஒரு நாள் சொல்லிட்டு போயிருக்கார், உன்னை நிச்சயமாக ஒரு நாள் நான் தான் பழி தீர்ப்பேன், ஏன்னா எனக்கு நீ அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்திருக்க, என்ன அந்த அளவுக்கு நீ துன்புறுத்தி இருக்க, எனவே உன்னை நான் தான் கொல்வேன்னு சொல்லி பிலால் என்னிடத்துல சபதம் விட்டுட்டு போயிருக்கார், இது அதற்கான நேரமோன்னு சொல்லி நான் பயப்படுறேன், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துட்டார். உமையாவுடைய நண்பன் உக்குபா வீட்டுக்கு பெண்கள் எல்லாம் போடக்கூடிய அந்த சாம்பிராணி புகையை எடுத்துக்கிட்டு வீட்டுல போய் வச்சுட்டு, இதை புடிச்சுக்கிட்டே உட்காந்துரு, பொம்பளைங்க தான் வீட்டுக்குள்ள இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது சொல்லி வெறுப்பேத்திட்டு. எனவே உமையாவும் அந்த ரோஷத்துல தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போருக்காக கிளம்பி வந்தாச்சு. எனவே இங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் போருக்காக முழு தயாரிப்போடு மதீனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக தாமதமாக தான் செய்தி வருகிறது. இதுபோல அபு சுஃபியான் பாதை மாறி அவர் மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் மக்காவில் இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் படையெடுத்து மதீனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வந்துச்சு. நபி அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம போனோம். ஆனா இங்க மக்காவாசிகள் படையெடுத்துக்கிட்டு அவர்கள் போருக்காக தயாராகி வந்திருக்காங்க. இங்க நாம எந்த போருக்கும் தயாராகலாம் வரல, இடத்துல எந்த போர் கருவிகளும் இல்லை. இப்ப நாம என்ன செய்யறது? சஹாபாக்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு
அப்ப முஹாஜிரின்கள் எந்திரிச்சாங்க. யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்துட்டோம், திரும்பி போனா அவர்கள் படையெடுத்துட்டு மதீனாவுக்குள்ள வந்துடுவாங்க, அது பெரிய ஆபத்து. மதீனாவுக்குள்ள வச்சு அவர்களை எதிர்கொள்வது என்பது இயலாத காரியம். எனவே நாம அவர்களை எதிர்கொள்வோம். நம்முடைய படை வந்த படை இருக்கிற நபர்களை வச்சு அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு நாம என்ன செய்யலாம், போலாம். ஒவ்வொரு சஹாபாக்களாக எந்திரிச்சு சொன்னாங்க. ஹஸரத் மிக்தாத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கின்றோம். நீங்க எப்படி வழிகாட்டுறீங்களோ அதை நாங்கள் அப்படியே செய்கிறோம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சமுதாயத்தை சார்ந்த பனு இஸ்ரவேலர்களை போல நாங்க பின்வாங்கிட மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு பனு இஸ்ரவேலர்களுக்கு, நீங்கள் பைத்துல் முகத்தஸ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் போரிட்டு அதை மீட்கணும்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதம் மாதாமு ஃபீஹா ஃபத்ஹப் அன்த ரப்புக வகாத்திலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தால் பயங்கரமா இருக்காங்க, அவங்களோட எல்லாம் சண்டை போட்டு எங்களால ஜெயிக்க முடியாது, அதனால என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அன்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி தகவல் சொன்னா நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம் சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. எனவே இங்க மிக்தாத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா இததான் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பனு இஸ்ரவேலர்கள் பின்வாங்கியதை போல நாங்க பின்வாங்க மாட்டோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உங்களோட துணை நிற்போம். ஒவ்வொரு சஹாபாக்களா, உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, பல சஹாபாக்கள் எந்திரிச்சு ஒருத்தர் பின் ஒருத்தராக நபி அவங்களுக்கு ஆர்வப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நபி அவங்க இன்னும் யாராச்சும் கருத்து சொல்லுங்க, இன்னும் யாராச்சும் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஹஸரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்திரிச்சாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அன்சாரிகள் தரப்பில் இருந்து பதிலை எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா எல்லாம் எந்திரிச்சு சொன்னவங்க எல்லாமே முஹாஜிரின்கள். ஏன்னா மக்காவாசிகளுக்கும் முஹாஜிர்களுக்கு தான் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து ஊரை விட்டு வெளியாக்கினது, பல விதமான தொல்லைகள் தந்தது, பொருட்களை, வியாபார பொருட்களை, சொத்து செல்வங்களை அபகரித்தது. ஆரம்பத்திலிருந்து நபி, முஹாஜிர்கள், மக்கா குறைஷி காஃபிர்கள் இவங்களுக்கு மத்தியில தான் சண்டையே. எனவே இப்ப போரே மக்கா முஹாஜிர்களுக்கு எதிராகத்தான் குறைஷிகள் போர எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எனவே அன்சாரிகள் அவங்க எதுவும் அறியாதவங்க, இருப்பதற்கு நமக்கு இடம் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, நம்மளை அரவணைச்சாங்க, எல்லா ரீதியிலும் நுஸ்ரத் செஞ்சாங்க. இப்போ அவர்களுக்கு பிரச்சனை. எனவே நபி அவங்க சொன்னாங்க, ஆம், அன்சாரிகள் தரப்பிலிருந்து உங்களுடைய பதிலை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நேற்று கூட நான் சொன்னேன், அது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அந்த வாலிபர் தான் இந்த வாலிபர். அவர் தான் எந்திரிச்சா. இஸ்தஹஸு அர்ஷுர் ரஹ்மான், அவங்களுடைய மரணத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது அந்த ஸஅத் தான். பத்ருடைய யுத்தகலத்துல அந்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சாங்க, வல்லாஹி லக அன்னமா துரீதுனா யா ரசூலல்லாஹ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. قال فقد آمنت بك وصدقنا بك وشهدنا أنك ما جئت به هو الحق. يا رسول الله, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கின்றோம், உங்களிடத்தில் நாங்கள் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களிடத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம். நீங்க சொல்லுங்க, லவ் இஸ்தஅரல்த பினா ஹாதல் பஹர், இதோ இதுதான் கடல், இதுல குதிங்கன்னு சொன்னா நாங்க அத்தனை பேரும் குதிச்சிருவோம். இதுதான் விஷம், நீங்க குடிங்கன்னு சொன்னா நாங்க அத்தனை பேரும் குடிச்சிருவோம். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறோம், போற சந்திக்கலாம். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த வீர வசனம் தான், அவர்கள் கொடுத்த இந்த ஆறுதல் வார்த்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமா இருந்துச்சு. எனவே போருக்காக இரு படைகளும் சந்திப்பதற்கான அந்த ஆயத்தங்கள் ஆச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிரிகளுடைய படை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். 1000க்கும் மேற்பட்டவர்கள், 100 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், 600 கவசங்கள் என்பதாக மிகப்பெரிய போருக்கான அத்தனை தயாரிப்புகளோடு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க முஸ்லிம்களுடைய தரப்புல 313 சஹாபாக்கள், 76 முஹாஜிரின்கள், 237 அன்சாரிகள், அன்சாரிகள் தான் அதிகம், 70 ஒட்டகம், 2 குதிரை மட்டும் தான் இருந்துச்சு. கத்திகள் என்பதாக சொல்லி கட்டைகளாக, குச்சிகளாக சில சஹாபாக்கள் இடத்துலதான் வாளும் இருந்துச்சு. இவ்வளவுதான். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக முழுக்க உதவி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி அன்றைய இரவு முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகை, அவங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவியை இழுத்து வரக்கூடியதாக இருந்துச்சு. நம்ம சூரத்துல் அன்ஃபால்ல, சூரத்துல் தௌபாவுல அல்லாஹ் முழுக்க பத்ருடைய யுத்தகலத்துல என்ன நடந்தது என்பதை மிக தெளிவான முறையில் அல்லாஹ் சொல்கின்றான். அய்யுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாஸதி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸிலீன், வானத்திலிருந்து மலக்குகள் இறக்கப்பட்டாங்க, வானத்திலிருந்து உதவிக்காக மலக்குகள் இறங்கினார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஆலாஃபி மினல் மலாயிகா, 3000 மலக்குகளை நாம் இறக்கினோம். ஹாதா இம்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்ஸதி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், 5000 மலக்குகளை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கின்றான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஹஸரத் ஜிப்ரீல்
அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போருக்கான தடவாளங்களோடு, போருக்கான ஆடை அணிந்து, தலப்பாய் அணிந்து, அந்த வாளோடு கவசத்தோடு குதிரையில வந்து நின்றாங்க. சாதாரணமாக வந்து நிக்கல, போருக்கு தயாரான தளபதியை போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நின்றாங்க. அவங்களுக்கு பின்னால் 1000 மலக்குகள் நின்றாங்க. அதே போல மீகால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போருடைய தளபதியை போல வந்து நின்றாங்க. அவங்களுக்கு பின்னால் 1000 மலக்குகள். ஹஜ்ரத் இஸ்ராபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி 1000 மலக்குகள், 3000 மலக்குகள் அந்த போர்ல நின்றாங்க. வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவியாக மலக்குகள் வந்தாங்க. அதே போல வானத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பத்ரீன்களுக்காக, பத்ருடைய வெற்றிக்காக அல்லாஹ் மலையை இறக்கினான். அந்த சஹாபாக்களுக்கு அன்றைய இரவு அல்லாஹ் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், இது யுகஷீகுமுன் நாஸ் அமனத மின்ஹு வ யுனஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா. அந்த இரவிலே நீங்கள் நெருக்கடியாக அந்த உலர்ந்த தருணத்திலே உங்களுக்கு நாம் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தோம், மலையை நாம் உங்களுக்காக இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகள் வந்தார்கள். வானத்திலிருந்து மலை இறங்கியது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சஹாபாக்களுடைய உள்ளத்திற்கு அமைதிக்காக தூக்கமும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். நிம்மதியாக தூங்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சாங்க. மழை பெய்ததனுடைய ஒரு பெரிய பரக்கத் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் இருந்த பகுதி பள்ள பகுதியாக இருந்துச்சு, காஃபிர்கள் இருந்த பகுதி மேடாக இருந்துச்சு. மழை பெய்ததினால் காஃபிர்களுடைய பகுதியில இருந்த அந்த சேர் சகதிகள், அந்த மண் எல்லாம் அடித்து கொண்டு வந்து சஹாபாக்களுடைய பகுதியை சமமாக்கிடுச்சு, காஃபிர்களுடைய பகுதியை பள்ளமாக்கிடுச்சு. அதனால அவங்க முழுவதுமாக சேர் சகதிகளை மாட்டிக்கிட்டாங்க. அதே போல அல்லாஹ் அழகான ஆழ்ந்த நித்திரையான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது அவங்களுக்கு ரொம்ப இன்னும் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இது எல்லாத்தை விட அல்லாஹ் சொல்றான், இது யுரீகுமுஹும் இதில் தகைதும் ஃபீ அயுனிஹிம் கலீலன் வ யுகல்லிலுஹும் ஃபீ அயுனிஹிம். நபியே, நீங்கள் நினைவு கூறுங்கள், அந்த இரவிலே, அந்த நாளிலே, பத்ருடைய யுத்தகலத்தில் நீங்கள் எதிரிகளை சந்திக்கும் பொழுது உங்களை நாம் அவர்களுக்கு அதிகமாகவும் அவர்களை உங்களுக்கு நாம் குறைவாகவும் காட்டினோம். எதிரிகளுடைய உள்ளத்திலே ஒரு ருஅபை, ஒரு அச்சத்தை நாம் ஏற்படுத்தினோம். இதனால் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருந்துச்சு. எல்லாம் காட்சி அப்படி காட்சி, எதிரிகளை பார்த்தா ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் எதிரிகள் பார்க்கறாங்க, பார்த்தா அணி அணியாக கண்ணு கட்டிய தூரம் சஹாபாக்கள் நிக்கிறத போல அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அல்லாஹ் நான் ஏற்படுத்தினேன். அதனால் எதிரிகளுடைய உள்ளத்துல ஆரம்பத்திலேயே ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு. முழுக்க பத்ருடைய யுத்த களத்தில் வானத்திலிருந்து உதவிகள் இறங்கியதை குர்ஆன் சூரத்துல் அன்ஃபால்ல, சூரத்துத் தௌபால அல்லாஹ் மிக தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றான். போர் ஆரம்பமாகின்றது. போர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக ஒன்றாக இருவரும், 2 படைகளும் ஒன்றாக ஒரேடியாக மோதிக்கொள்வது அரபுகளுடைய பழக்கம் அல்ல. மாறாக முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து 3 நபர்கள், காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து 3 நபர்கள். காஃபிர்கள் சொன்னாங்க, உங்க தரப்பிலிருந்து யா ரசூலல்லாஹ் 3 நபர்கள் அனுப்புங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அம்சார் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உபைதா ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை 3 பேர்கள் அனுப்பிச்சாங்க. காஃபிருடைய படைகளிலிருந்து உத்பா, அதே போல வலீத், ஷைபா, மிகப்பெரிய மக்காவினுடைய 3 தலைவர்கள், அவங்க 3 பேர் வந்து நின்றாங்க. எனவே முதல் கட்டமாக இந்த 6 பேருக்கு சண்டை நடந்தது, போர் நடந்தது. ஆரம்பித்த சில வினாடிகளிலேயே சஹாபாக்கள் அந்த எதிரிகளுடைய 3 தலைவர்களுடைய தலைகளை செய்விட்டாங்க. எனவே அதற்கு பிறகு போர் ஆரம்பித்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகளுக்கு வெற்றியை கொடுத்தான். அத்தனை வந்த மக்காவினுடைய 24 பெருங்கொண்ட தலைவர்கள் அனைவர்களுமே அந்த போர்க்களத்தில், பத்ருடைய யுத்த களத்தில் வீழ்த்தப்பட்டார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நிகழ்வுல நபியின் மீது ஒட்டகத்தினுடைய குடலை போட்டு 7 பேர் கொக்கரித்தார்களே, அவர்களுக்கு எதிராக நபி அவங்க பத்வா செஞ்சிருந்தாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக பத்ருடைய யுத்த களத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க் பண்ணாங்க. இந்த இடத்துல உமையா கடப்பான், வெட்டப்பட்டு கிடப்பான், அவனுடைய தலை இங்க கிடக்கும், இந்த இடத்துல உத்பாவுடைய தலை கிடக்கும், இந்த இடத்துல அபூஜஹல் வீழ்த்தப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே யார் யார் எங்கு வீழ்த்தப்படுவார்கள் என்ற அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்தந்த இடத்துல அப்படியே அவர்கள் மாண்டு கிடந்தார்கள். அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூஜஹல் போர்ல மிக தீவிரமான முறையில போர்ல ஈடுபட்டு இருந்தான். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நானும் போர்ல ஈடுபட்டு இருந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவினுடைய 2 சிறுவர்கள், ஒருத்தருக்கு 10-12 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 14 வயசு இருக்கும், முஆத், முஅவ்வித் என்பதாக சொல்லக்கூடிய 2 அன்சாரி சஹாபிகள், சிறுவர்கள் எப்படியோ போருக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க கலந்துகிட்டு அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இது போல மக்காவினுடைய அபூஜஹல் ஒருத்தனை இருக்கானே, அவனை எனக்கு அடையாளம் காட்டுறீங்களா?
அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. ஏன்னா அபூஜஹல் மிகப்பெரிய பலமிக்கவன். அவனை போய் இந்த சிறுவர்கள் எதுக்கு கேட்கறாங்க, எதுக்குப்பா கேட்கறீங்க? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கான், அவன் தான் திட்டான் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். அவனை நாங்க பார்க்கிறோம். பார்த்து என்ன பண்ண போறீங்க? அவனை நாங்க வீழ்த்த போறோம். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய ஆச்சரியம், இவங்க இந்த இரண்டு சிறுவர்கள் என்ன செய்ய போறாங்க? சரி, நானும் அந்த நேரத்துல அபூஜஹலை பார்த்தா அந்த நேரத்துல தான் படைகளுக்கு நடுவுல அவன் வந்து கொண்டிருந்தான். நான் அந்த சிறுவர்களிடத்துல சொன்னேன், இதோ இவன் தான் அபூஜஹல் சொன்னதுதான் தாமதம். இருவருமே பாய்ந்து சென்றார்கள். அதுல ஒரு சிறுவன் அபூஜஹல் வந்த அந்த குதிரையினுடைய காலை வெட்டினா, அந்த குதிரை கீழே விழுந்தது, அபூஜஹலும் கீழே விழுந்தான். அந்த இரண்டு சிறுவர்களும் அபூஜஹலை சரமாரியாக தாக்கினார்கள். மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய விரோதி இரண்டு சிறுவர்கள் நபியின் மீது கொண்ட அந்த நேசம், எங்கள் நபியை பத்தி தப்பா பேசினா அவனை நாங்க சும்மா விட மாட்டோம், போய் வீழ்த்துறன்னு சொல்லி வீழ்த்தினாங்க. கீழே விழுந்துட்டான், குத்துயிரமாக கொலையுரமாக கீழே கிடந்தான். அந்த சிறுவர்கள் வந்து அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல சொன்னாங்க, நாங்க அவனை வீழ்த்திட்டோம். அந்த தகவல் நபி அவங்களுக்கும் போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாமே எதிரிகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டு இருந்தாங்க. யார் யார் எங்க கிடக்குறாங்க எல்லாரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, போய் இந்த அபூஜஹல் என்ன ஆனான்னு தெரியலையே, அவனுடைய நிலையை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன போது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வந்தாங்க. பார்த்தா அபூஜஹல் கீழே விழுந்து கிடந்தான், ஆனால் உயிர் போகல. குத்துயிர் கொலையுரமாக சக்கராத்துல கிடந்தான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூஜஹலை திருப்பி போட்டு அவன் மீது மேலே ஏறி உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் அபூஜஹல் கண் விழித்து பார்க்கறான். பார்த்தா ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அந்த இனவெறி அபூஜஹல் இடத்துல வெளிப்பட்டது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹல் சொன்னாங்க. ஏன்னா ஃபிரௌன் கூட அந்த கடல்ல நைல் நதியில முழுகடிக்கப்பட்ட நேரத்துல அவன் கலிமா சொல்லிட்டான். நான் மூசாவுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொள்றேன்னு சொல்லி சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மண்ணாலி அவன் வாயில போட்டான். ஆனா அபூஜஹல் மரண படுக்கையில தன்னுடைய வீழ்ச்சி உறுதியான பிறகும் கூட அபூஜஹல் சொன்ன வார்த்தை, நான் பெரும் பலசாலியாக இருக்கேன், என் மேல நீ ஏறி உட்காரதா, என்னை நீ வீழ்த்துவதா, இது எனக்கு பெரும் அவமானம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கடைசியாக அவனுடைய தலையை வெட்டினாங்க. அந்த தலையை தூக்கிட்டு கூட அவங்களால வர முடியல, அவங்களுடைய பலகீனம். தூக்க முடியாதனால ஒரு இருந்த கயிறை எல்லாம் எடுத்து அவருடைய காதுகள்ல ஓட்டையை போட்டு அந்த தலையை இழுத்துக்கிட்டே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு அந்த சபைக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி பக்கத்துல இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அன்றைக்கு நான் சிரித்தேன் அல்லவா, உங்களுடைய தோழருடைய காது அறுந்து விட்டது என்பதற்காக இப்படி சிரிக்கிறீங்களேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கல்ல, இதோ இப்போது பாருங்கள், காதுக்கு பதில் காதும் வந்தது, காதோடு சேர்த்து தலையும் உங்களுடைய தோழர் கொண்டு வந்துட்டார், அல்லாஹ் அவருக்கு பகரத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அபூஜஹல் வீழ்த்தப்பட்டான். போர்ல கிட்டத்தட்ட 24 மக்காவினுடைய பெரும் பெரும் தலைகள், யாரெல்லாம் பெரும் தலைகளாக இருந்தாலும் அத்தனை பேர்களும் வீழ்த்தப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த போரிலே மக்காவினுடைய ஈர கொலையே தரைமட்டமாக்கப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் மிக குறுகிய நேரத்திலேயே பத்ருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது அல்லாஹ்வினுடைய உதவியின் மூலமா. அந்த பத்ருடைய யுத்த காலத்துல சில சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளும் நடந்துச்சு. சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஈமான் மட்டும் தான் மேலோங்கியதா இருந்துச்சு. ஈமானுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஈமானோடு ஒப்பிடும் பொழுது உலகத்தினுடைய எந்த விஷயமும் அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா எதிரிகள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சில சஹாபாக்கள் சந்தித்த அந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் தந்தை, இன்னொரு பக்கம் மகன் எதிரியாக நின்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முஸ்லிம்களுடைய தரப்புல இருந்தாங்க. அவங்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் அன்றைய தருணத்துல பத்ருடைய யுத்த காலத்துல எதிரிகளோடு சேர்ந்து எதிரியாக வந்து நின்றார். அதே போல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொந்த சகோதரர், கூட பிறந்த சகோதரர் அபு அசீஸ், அவர் எதிரிகளுடைய தரப்புல இருந்தார். அதே போல அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தந்தை எதிரணியில இருந்தாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எதிரணியில இருந்து தன்னுடைய தந்தையை வீழ்த்தினார்கள் என்பதாக வரலாறு. சஹாபாக்களிடத்துல ஈமான் தான் உயர்வாக இருந்துச்சு. ஈமானுக்கு முன்னாடி வேறு எதுவும் அங்கு முற்படுத்தக்கூடியவளாக இல்லை. பிற்காலத்துல போரெல்லாம் முடிந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்துல அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், தன்னுடைய தந்தை இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சொன்னாங்க, பத்ருடைய யுத்த காலத்துல உங்களை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்துல கிடைச்சிச்சு தந்தையே. நீங்க என்னிடத்துல எனக்கு அருகாமையில தான் இருந்தீங்க, நான் உங்களை வீழ்த்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னுடைய தந்தை என்ற காரணத்தினால நான் என்ன செஞ்சுட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். அந்த இடத்துல உங்களை வீழ்த்தாமல் நான் விட்டுட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சூளுரைத்தார்கள், நீ மட்டும் என்னிடத்துல அப்படி தனியா கிடைச்சிருந்தா
கிடைச்சிருச்சுன்னா நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன்டா, நான் உன் தலையை வீழ்த்திருப்பேன். நீ ஏன்னா ஈமான் இல்லை, எதிரி இறை நிராகரிப்பாளராக இருந்தேன், உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. சஹாபாக்கள் இடத்துல ஈமான் தான் பெரிதாக இருந்துச்சு. ஈமானுக்கு முன்னால் உலகத்தினுடைய எந்த விஷயம் உறவுகள் கூட அவங்களிடத்துல பெரிதாக பேசப்படல. அதனால்தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு கொடுத்தான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ரீன்களுடைய சிறப்புகள் ஏராளமானதாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து நபி இடத்துல கேட்டாங்க, மா தஅபுதுன அஹ்ல பத்ரிக்கும் ஃபீஹி யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல பத்ரிகளுடைய அந்தஸ்து, பத்ர்ல போர்ல கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்னன்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களை விட பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு உயர்வும் மேன்மையும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, அவ் கலிமத்துன் தஹூஹா கால வ கதாலிக மின் ஷஹீத பத்ரீன வ மலாயிகா, மலக்குமார்களுக்கு மத்தியிலும் எந்த மலக்குகள் எல்லாம் பத்ரில களம் கண்டார்களோ, பத்ருடைய யுத்தகலத்துல யுத்தத்தில் கலந்து கொண்ட மலக்குகள் எங்களிடத்துல வானத்திலும் அவர்களுக்கு தனி அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். எப்படி உலகத்துல பத்ரில கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு தனி அந்தஸ்தும் சிறப்பும் இருக்கோ, அதே போல பத்ரில கலந்து கொண்ட மலக்குகளுக்கும் அல்லாஹ்விடத்துல மலக்குமார்களுக்கு மத்தியிலே ஒரு உயர்வையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். பத்ரீன்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய உயர்வாக இருந்துகிட்டு. போர் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரக்கூடிய சரணத்துல மதீனாவுக்குள்ள உள்ள வராங்க. ஒரு தாய் தன்னுடைய மகனை தேடுறாங்க. போருக்கு போன மகன் வந்துட்டானா அல்லது ஷஹீத் ஆயிட்டானா. வரக்கூடிய ஒவ்வொரு விதத்துல கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், உன்னுடைய மகனா ஹாரிஸா? அந்த ஹாரிஸ் அவரு போரெல்லாம் கலந்துக்கல, அவரு ஒட்டகத்தையும் குதிரைகளையும் மேய்க்கக்கூடிய இடத்துல அதுக்கு பாதுகாப்பா இருந்தார். எங்கேயோ இருந்த ஒரு அம்பு அவரை குத்திருச்சு, அங்கேயே மௌத்தா போயிட்டார், அங்கேயே நாங்க அடக்கம் செஞ்சிட்டோம். அந்த தாய்க்கு பெரிய வருத்தம், என்னுடைய மகன் போருக்கு போய் ஷஹீதாகலையா, போர்ல கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார சொல்லலாம், என்னுடைய மகனுடைய நிலை என்ன, என் மகன் ஷஹீத் இல்லையா, என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா உம்மி ஹாரிஸ் இன்னஹா ஜினானுன் ஃபீஹில் ஜன்னா, உன்னுடைய மகன் சொர்க்கத்தில் தான் இருக்கின்றான், உன்னுடைய மகன் சொர்க்கவாதியாக தான் இருக்கின்றான், உன்னுடைய மகன் ஷஹீதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றான். வ இன்னபனகி அஸ்ஹாப ஃபிர்தௌஸில் உலா, சொர்க்கத்திலேயே உயர்ந்த ஃபிர்தௌஸான சொர்க்கமான ஃபிர்தௌஸில் உன்னுடைய மகனை நான் காண்கின்றேன். பத்ரிலே ஷஹீதான அத்தனை நபர்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் பெரியார்களுடைய காலம் காலமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், பத்ரீன்களை முன்வைத்து வசீலாவாக முன்வைத்து கேட்கப்படக்கூடிய துவாக்களும் அல்லாஹ்விடத்தில் கபூலாக கூடியதா இருக்கு. பத்ரீன்கள் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக சிறப்புக்குரியவர்களாக, ஏன் அவர்கள் தான் இஸ்லாத்தின் விருட்சமம். அன்றைக்கு அந்த 313 பேர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதாக சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்மிடத்துல ஈமான் பாக்கியா இருக்குமான்னு சொன்னா நிச்சயமாக சந்தேகம் தான். ஏன்னா அன்றைக்கு அவ்வளவுதான் முஸ்லிம்கள். அன்றைக்கு அல்லாஹ் அந்த பத்ரீன்களுக்கு வெற்றி கொடுக்கலன்னு சொன்னா இஸ்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். எனவே தங்களுடைய உயிர் பொருள் அத்தனையும் தியாகம் செய்து போருக்காக கிளம்பி போகாமல் வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக போன நேரத்தில் போர் எதிர்கொண்டு அந்த போரில் தங்கள் உயிரை பணைய வைத்து இந்த இஸ்லாத்தை இந்த தீனை பாதுகாத்த அந்த ஷுஹதாக்களுக்கு எல்லா நாளிலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ் உயர்வையும் கண்ணியத்தை வச்சிருக்கான். எனவே உலமாக்கள் நமக்கு சொல்லி தராங்க, அந்த பத்ரீன்களுடைய வசீலாவை முன்வைத்து யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னி, எங்களுடைய இந்த தேவைகளை நீ நிறைவேற்றி வை யா அல்லாஹ். அல்லாஹ் மஃபிர் பத்ரீன வ உஹதீன வ கந்தகீன வ சாஹிர் ஸஹாபாத்திஹிம் அஜ்மஈன் ரில்வானில்லாஹி தஆலா அஜ்மஈன் ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான். அந்த ஸஹாபாக்களை முன்வைத்து நாம் துஆ செய்தால் அந்த துஆவும் கபூலாக கூடியது என்பதாக நமக்கு முன்னோர்கள், நம்முடைய சாலிஹீன்கள், நம்முடைய உலமாக்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கின்றான். அல்லாஹ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈமான்தாரிகளை அல்லாஹ் கைவிட மாட்டான். நம்முடைய ஈமான் உறுதியாக இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக வெற்றிகளை நாம பார்க்க முடியும். இந்த பத்ருடைய வெற்றி கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த 7 கயவர்கள் நபி அவர்கள் மீது குடலை போட்ட அந்த நிகழ்வு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அச்சுறுத்தல், மக்காவாசிகளை மக்காவிலிருந்து துரத்தி அடித்தது, இது எல்லாத்துக்கும் பகரம் உடனே எல்லாம் உடனே அல்லாஹ்வுடைய உதவி வரல. கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2ல 12 வருஷம் கழித்த பிறகுதான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான். இன்னைக்கு நாம உடனடியாக அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கிறோம். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஏதாச்சும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே வானத்திலிருந்து மலக்குகள் இறங்கணும், உடனே அல்லாஹ் அவங்களை எல்லாம் அழிச்சுன்னு நினைக்கிறோம். நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12 வருஷம் கழித்துத்தான் உதவியை கொடுத்தான். 12 வருஷம் கழித்துத்தான் பதில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஈமானிய உறுதி எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்
எந்த அளவுக்கு இஸ்லாத்தை அழுத்தமாக நம்ம பின்பற்றுகிறோமோ நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த உலகத்திலே இஸ்லாம் தலை தூக்கும். அல்லாஹ்வுடைய ஹக் நிச்சயமாக உயரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. குறிப்பாக அந்த பத்ர் ஷுஹதாக்கள், பத்ரிலே ஷஹீதானவர்கள், குறிப்பாக அந்த பத்ரீன்களுடைய பரக்கத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாக்கியமுடைய ஈமானாக, ஹக்கான ஈமானாக, உறுதிமிக்க ஈமானாக அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. நம்முடைய சந்ததிகளையும் வழிகேடுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்தில் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு பத்ரு ஷுஹதாக்களுக்காக யாசின் ஓதி துஆ செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ்.